கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜிம்மாவுடைய பிரசங்கத்தின் தலைப்பு சைத்தானின் சூழ்ச்சிகளை வீழ்த்துவோம். இப்போ இந்த உலகத்துல மிக முக்கியமான பகிரங்கமான எதிரி இந்த முஸ்லிம்களுக்கு யார் என்று கேட்டோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அமெரிக்கையை சேர்ந்த ட்ரம்ப், இஸ்ரேலை சேர்ந்த நெதன்யாகு, அவருக்கு பின்னாடி வரக்கூடிய யூதர்கள், அல்லது நம்மளுடைய நாட்டிலே இருக்கக்கூடிய சங் பரிவாரர்கள் அப்படின்னு தான் எடுத்து நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இவருக்கெல்லாம் தலையாக ஒரு எதிரி யாருன்னு கேட்டோம்னா இந்த சைத்தான் தான். இந்த சைத்தான் வந்துட்டு அல்லாஹ் அல்-குர்ஆன் சொல்றான், 2வது அத்தியாயம் 34வது வசனத்துல, இதுகுல்னா லில் மலாயிக்கத்தில் ஜுது லியாதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சஜிதா செய்யுங்கள் என்று கட்டளையிட்டோம். இப்லீஸை தவிர மற்ற அனைத்து மலக்குமார்களும் சிரம் பணிந்தார்கள். சைத்தானோ மறுத்தான், ஆணவம் கொண்டான், மேலும் அவன் காஃபிர்களாகவே ஆகிவிட்டான். இப்போ இந்த வசனம் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்தை படைச்சிட்டு, ஆதம் நபி படைச்சு, இந்த மனிதருக்கு நீங்க சிரம் பண்ணிங்க, சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லா மலக்குமார்களும் வந்து சிரம் பண்ணிச்சாங்க, சஜிதா செஞ்சாங்க. இப்போ இந்த சைத்தான் மட்டும் என்ன பண்றான்னா, சஜிதா செய்யாம அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அல்லாஹ் கேட்கறான், நீ சஜிதா செய் அப்படிங்கும்போது, இல்ல என்னுடைய படைப்பு உன்னதமான படைப்பு, நான் நெருப்புல பெருமை அடிக்கிறான், நான் நெருப்புல படைக்கப்பட்டிருக்கேன், அந்த படைப்பு களிமண்ணில் படைக்கப்பட்டிருக்குது. அப்போ களிமண்ணால் படைக்கப்பட்ட படைப்புக்கு நெருப்பு படைப்பு எப்படி சஜிதா செய்ய முடியும், என்னை விட உயர்ந்த படைப்பு எதுவும் இல்லை அப்படின்னு பெருமை அடிக்கிறான். உடனே அல்லாஹ் கோபம் கொள்றான், நீ இங்கிருந்து வெளியே போயிரு, என்னோட சன்னிதானத்திலிருந்து வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி விரட்டுறான். சைத்தானும் அதுக்கு ஒப்புக்கொண்டு, நான் நீ படைக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் வழிகெடுப்பேன்னு சபதம் போடுறான். நீ படைக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நான் வழிகெடுப்பேன், அதற்கு எனக்கு அவகாசம் வேணும், அந்த அவகாசம் கொடு, மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் வேணும், அது வரைக்கும் நீ என்னை மரணிக்க செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபதம் வர்றான். அல்லாஹும் அவகாசம் அளிக்கிறான். அல்லாஹ் அவகாசம் கொடுத்துட்டு என்ன சொல்றான்னா, முடிஞ்சா நீ அவங்கள வழி எடுத்துக்கோ, இவங்களே என்னோட அடியார்கள், நான் படைத்த படைப்பு சிறந்த படைப்பாக தான் இருக்கும், ஒருபோதும் எனக்கு மாறு செய்ய மாட்டாங்க, உன்னோட சூழ்ச்சியில சிக்க மாட்டாங்க, யாருக்கு நான் நேர்வழி தந்தனோ அவங்களாம் நீ ஒருபோது வழி எடுக்கவே முடியாது. சுபஹானல்லாஹ், எவ்வளவு வரை பார்த்த. அப்ப நாமெல்லாம் நேர்வழி பெற்றவர்கள், ஒருபோதும் சைத்தானோட சூழ்ச்சியில் வலையில் சிக்கி வீழ்ந்து விடக்கூடாது. அப்போ சைத்தான் சொல்றான், நிச்சயமாக நீ நாடியவர்களை நான் வழி எடுக்கவே முடியாது, ஒத்துக்கிறேன், நீ நாடியவர்களை நேர்வழிச்சுதான் வழி எடுக்க மாட்டேன், ஆனால் என்னால் இயன்ற அளவு அவர்களை நரகத்திற்கு இழுத்து செல்வேன் அப்படின்னு சொல்லி சபதம் போட்டு வர்றான். இப்போ ஒரு சின்ன கற்பனை கதை. ஒரு 3 நபர்கள் இருக்கிறாங்க. அந்த 3 நபர்கள்ல 2 நபர்கள் ஒரு நபரை சோதிச்சு பார்க்குறாங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு விலையுயர்ந்த பொருட்களை அவர் வீட்டு முன்னாடி போட்டுடுறாங்க. போட்டுட்டு இதை அவர் எடுத்து வச்சுக்குவாரு அப்படின்னு ஒரு சரால் சொல்றாரு. இதை எடுத்து அவரை யூஸ் பண்ணி அவரோட செலவினங்களுக்காக செலவு செஞ்சு இலகுவான வாழ்க்கையை ஈஸியா வாழ்ந்துருவாரு, கஷ்ட நஷ்டம் தெரியாம வாழ்ந்துருவாரு அப்படின்னு ஒரு மனுஷன் வந்து சபதம் போடுறாரு. இன்னொரு நபர் என்ன பண்றாருன்னா, அப்படி செய்ய மாட்டார், அவர் ஒரு இறை அடியான், ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர், அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்பட்டவர், அவர் ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டார், அந்த பொருள் எடுத்து பைத்துல் மால்ல ஒப்படைச்சிடுவாரு அல்லது உரியவர்களிடம் ஒப்படைப்பாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு மனிதர் சபதம் போடுறாரு. ஒரு கற்பனை கதை தான் இது. அப்போ இந்த சபதம் போடுற விஷயம் அந்த 3வது மனிதருக்கு தெரியுது. இருந்த போதிலும் அவர் ஒன்னா வந்துட்டு அந்த பொருள் எடுத்து ஒப்படைச்சிட்டார்னா, உரியரிடமோ அல்லது பைத்துல் மாலையோ ஒப்படைச்சிட்டார்னா அவர் ஒரு தலை சிறந்த நபர், தன்மானவுடைய நபர். அப்படி ஒப்படைக்காம அவர் எடுத்துக்கிட்டாருன்னா அவர் வந்துட்டு ஒரு தீய மனிதர், சைத்தானின் சூழ்ச்சியில் சிக்கிய மனிதர், அல்லாஹ்வின் பாதுகாப்பிலிருந்து தூரம் சென்ற மனிதர். அப்போ இந்த கதை, இந்த சின்ன கற்பனை கதை எதோட ஒத்து போகுதுன்னா, அல்லாஹ் சபதம் போட்டாங்க இல்லையா, என் அடியார்களை நான் நாடாம நீ தடுக்க முடியாது, வழி எடுக்க முடியாது. இப்போ சைத்தான் சொல்றான், இல்ல அவன் அடியால் நான் வழி எடுப்பேன்னு சொல்றான். அப்போ இது மாதிரிதான் அதோட பிளான். அந்த பிளான்ல இவர் ஒன்னா வெற்றி பெற்றுறாரு, இல்லைன்னா தோற்று போயிடுறாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நமக்கு தெரிஞ்சும் அந்த சைத்தானுடைய சூழ்ச்சி வழியில சிக்கிறோம். அந்த 2 மனிதர்கள் சபதம் போடுறாங்க, அது நமக்கு தெரியுது, தெரிஞ்சும் ஒன்னா அல்லாஹ்வுடைய பாதையில் வெற்றி பெற்றவர்கள் சிறந்தவர்கள், சைத்தானின் சூழ்ச்சியில வேணும்ட்டே விழுகிறார். இப்படிதான் நம்மளோட நிலைமை இருக்கு. சைத்தான் வந்து இந்த உலகத்துல வழி எடுக்கக்கூடியவன் தெரிஞ்சும் அவன் பின்னால் செல்லக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். சைத்தான் இந்த உலகத்துல எல்லா தீய விஷயத்துக்கும் தந்தை. அப்படி இருக்கக்கூடிய வேலையில அவன் பின்னாடி நம்ம செல்லக்கூடியது தெரிஞ்சும் அவன் போனா வழி கேட்டுருவான், அவன் பின்னாடி போனா நரகத்துக்கு கொண்டே சென்றுவான்.
தெரிஞ்சும் நம்ம அந்த வழிகேட்டில் போயிட்டு இருக்கோம். அப்படியாப்பட்ட மக்களாக இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போதித்த அல் குர்ஆனை வசனங்களை பற்றி பிடித்தவர்களாக இறை தூதர் காட்டி தந்த வழியில் வாழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இப்போ இன்று இரவு இஃப்தாரோடு முடிஞ்சது. இஃப்தார் முடிஞ்சதையுமே சைத்தான் விலங்குகளை அவுத்து விட்டுருவான். அல்லாஹ் சைத்தான் விலங்கு அவுத்து விட்டனையுமே வாசல்லே நின்றுப்பான். இங்கிருந்து இஃப்தார் முடிஞ்சு மகரீப் முடிஞ்சு வாசல்ல போகும்போது செருப்பு போடும்போது அப்படி நம்ம ஓடியே வந்துடுவான் வீட்டுக்கு. வீடு வரைக்கும் வந்து இஷாவுடைய தொழுகையை எப்படி இவன்றது தூரமாக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம நினைப்போம் இன்னி இஷாவுக்கு 3/4 மணி நேரம் இருக்கு, அது வரைக்கும் நம்ம இந்த படைப்புல மூழ்கி போயிடுவோம், இந்த மொபைல் ஃபோன் படைப்புல மூழ்கி போயிடுவோம், அல்லது நண்பர்களோடு சிறிது நேரம் நண்பர்கள் தவறா சொல்ல, ஒரு நண்பர் இருந்தால் சொன்னால் அவரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வர வேண்டும், அவரை பார்த்தால் ஈமான் ஞாபகம் வர வேண்டும், அவரை பார்த்தால் சொர்க்கம் ஞாபகம் வர வேண்டும். அப்படியாப்பட்ட நண்பர்களை தேர்ந்தெடுத்து எதிர்கொள்ள வேண்டும். அப்போ சைத்தானோட சூழ்ச்சி பாருங்க, வாசல்லே நின்று அப்படியே வீட்டுக்கு அழகா அழைச்சின்று இன்னும் 3/4 மணி நேரம் இருக்கு, 30 நாள் நம்ம சிரமப்பட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போமே, கொஞ்ச நேரம் இந்த உலக ஆசையில மூழ்கி இருப்போமே, அரசியல் தலைவரோட பதிவுகளை பார்ப்போமே, கூத்தாடிகளோட பதிவுகளை பார்ப்போமே, விளையாட்டு வீரர்களோட பதிவை பார்ப்போமே, இன்னும் அனாச்சாரத்தை பார்ப்போமே, கேம் விளையாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் உள்ளத்துல போட்டுருவான். ஈமானுடைய நபர்களுடைய உள்ளத்துல அந்த சைத்தான் அந்த சூழ்ச்சியை போட்டுருவான். அதனை விட்டு யார் தூரமாகி சைத்தானை உதறி தள்ளிவிட்டு இஷாவுடைய பாங்கிற்கு ஹய்யால் அல் சலா ஹய்யால் அல் ஃபலா என்று சொல்லும் போது சைத்தானை உதறி தள்ளிவிட்டு யார் பள்ளிவாசலுக்கு நுழைகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் சைத்தானுடைய வலையில் மூழ்கிவிட்டு இஷாவுடைய பாங் சொன்னது பிறகும் அதன் பக்கம் செல்லாமல் இவையிலும் பக்கம் செல்லாமல் வீட்டிலேயே உறங்குவர்களாக, நண்பர்களோடு நேரத்தை செலவிடுவர்களாக, அல்லது இந்த மொபைல் போன்களில் நேரத்தை செலவிடுவதாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து தோற்றுவிட்டார்கள். இது 2 கான்செப்ட் தான் இந்த ஜும்மா. அப்போ அடுத்தபடியாக இஷா தொழுதவர் வெற்றி பெற்று விட்டார். இஷா தொழாதவர் சைத்தானோட சூழ்ச்சியில் சிக்கி சீரந்து விட்டார். அடுத்தபடியாக என்ன பண்ணுவாங்க, இஷா முடிஞ்சிருச்சு, சரி இன்னும் ஃபஜ்ருக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரவு ஃபுல்லா எப்படி கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைத்தான் சூழ்ச்சியை உள்ளத்துல போடுவான். இந்த இரவு நேரம் முழுதும் உலா போவோம் நண்பர்களோடு, அல்லது இந்த மொபைல் ஃபோனில் ஹாட்ஸ்டார், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் போன்ற புதுவித செயலியை கொண்டு புதுவிதமான டவுன்லோட் செஞ்சு ஏதாவது பார்ப்போம் அப்படின்னு சைத்தான் உள்ளத்தில் போடுவான். அல்லது உறங்கியே காலத்தை கழிப்போம் அப்படின்னு சொல்லி சைத்தான் போவான். அலாரம் வைக்க கூட மறந்துடுவோம் ஃபஜ்ருக்கு. அப்போ இது எல்லாம் கடந்து ஃபஜ்ருடைய பாங்கிற்கு யார் விழித்து எழுந்து வருகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். யார் விழிக்காமல் பெருநாள் தொழுகைக்கு நேராக வருகிறார்களோ அவர்கள் சைத்தானின் சூழ்ச்சி வரையில் சிக்கிவிட்டார்கள். சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானில் எப்படி நம்மளுடைய தொழுகை வணக்க வழிபாடுகள் இருந்ததோ அதே போன்று சவ்வாலிலும் மீதி உள்ள மாதங்களிலும் இருப்பவர்கள் தான் இந்த ரமலான் அவருக்கு பயனடைந்திருக்கிறது. இந்த ரமலானில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ்வின் பாதையில மற்ற மாதமும் வெற்றி பெற்று விட்டார். அப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்தை நம்ம மதிக்கக்கூடியதா இருப்போம். அதன் பிறகு ஈதுல் ஃபித்ரோட தொழுகைக்கு வருவோம். லுகரை எப்படி நாசமாக்குறது, அசர் எப்படி நாசமாக்குறது, குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு இரவே சமையல் வேலையில் பிரதான உணவை சமைப்பதற்காக சமையல் வேலையில் ஈடுபட்டுருவாங்க. அப்படி சமையல் வேலையில் ஈடுபடக்கூடிய வேலையில சைத்தான் சூழ்ச்சி செஞ்சு அவங்க உள்ளத்துல சுவையா செய்யணும், இன்னும் அது பிரதான உணவை இன்னும் சிறப்பா செய்யணும், நம்மளுடைய குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்தணும், நம்மளுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும், நம்மளுடைய கணவனை மகிழ்ச்சிப்படுத்தணும்னு சொல்லிட்டு பெண்களுக்கையும் சைத்தான் வழி எடுப்பான். அப்போ அப்படி வழிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேலை என்னங்க, தொழுதுட்டு தான் மற்ற வேலை. ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுட்டு தான் ஈதுல் ஃபித்ருக்கு வரணும். ஈதுல் ஃபித்ர் தொழுகை தொழுதுட்டு லுகர் தொழுகும் போது அந்த சமையல் வேலையிலேயே மூழ்கிடக்கூடாது. அப்படி சமையல் வேலையில மூழ்கிட்டு கணவர் வந்து சத்தம் போடுவாரு, குழந்தைகள் பசியோட வருவாங்க, நாம முதல்ல சமைச்சிட்டு அப்புறம் தொழுவோம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு தொழுதும்னா சைத்தான் சூழ்ச்சியில சிக்கி கொண்ட நபர்களாக ஆகிவிடுவோம். அப்போ அது போன்று இல்லாமல் அப்படியே லுகரு, அசரு, மக்ரிப், இஷா அப்படி இந்த சவால் அப்படியே கழிக்க நினைப்பான். அந்த சூழ்ச்சி வேலையில நம்ம சிக்கிடக்கூடாது. அப்போ பகிரங்கமான எதிரி, ரொம்ப மோசமான எதிரிவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இதனுடைய பேர் என்னங்கிற முதல்ல, அதாவது ஆதம் நபியை சஜ்தா செய்யறதுக்கு முன்னாடி அவனோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அசாசில், அழகிய பேர். சைத்தானுடைய பெயர் அசாசில். அப்புறம் அதுக்கப்புறம் அல்லாஹ் பேர் வைக்கிறான் இப்லீஸ், சாத்தான் அப்படின்னா வழி எடுப்பவன். அபு முர்ரா கசப்புடைய தந்தை, அடுவுல்லாஹ் அல்லாஹுடைய எதிரி, இப்படின்னு பல பெயர்கள் அவனுக்கு அல்லாஹ் வந்து சுப்ஹானஹு வ தஆலா வைக்கிறான்.
அப்போ இவ்வளோ ஒரு விஷயத்த அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். சைத்தான் ஒருத்த படைச்சிருக்கேன், அவன் உங்களை வழி எடுப்பான், அந்த வலையில நீங்க சிக்கிடக்கூடாது, இந்த உலக ஆசையின் பக்கம் மூழ்கி இருக்கக்கூடாது. அப்படி எக்கச்சக்கமான விஷயத்தெல்லாம் சைத்தான் வருவான். அப்படி என்னென்ன விஷயங்கள் என்றால், பகிரங்கமான எதிரி, இந்த மனித குலத்திற்கு பகிரங்கமான எதிரி வழிகெடுப்பான், நம்மளைய பெருமையடிக்க செய்வான். கல் நெஞ்சக்காரன், ஒருத்தர் ஒரு உதவி கேட்டும் அந்த உதவியை செய்ய முடியாத நபர்களாக கடந்து செல்லக்கூடிய கல் நெஞ்சக்காரனா மாத்துவான், துன்பப்படுத்துவான் பிறரை, தீமைகளை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டே போயிட்டு இருப்பான். இதுதான் சைத்தானுடைய பிரதான வேலை. அவனுடைய தோற்றம் நெருப்பினால் படைக்கப்பட்டது, 2 கொம்பு உள்ளவன், 2 கொம்புகள் உள்ளவன். அதனால அல்லாஹ்வின் தூதர் ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்க சூரிய உதயத்தை தொழுகாதீங்க, ஏனென்று கேட்டால் 2 கொம்புகளுக்கிடையே இந்த சூரிய உதயமாகுது, அந்த நேரத்தில் நீங்க தொழுகாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் தூதர் சொல்றார். அப்போ நம்முடைய பார்வையில் நம்முடைய எதிரி இவன் தான், சைத்தான் மட்டும்தான். இந்த சைத்தானை முறியடிச்சிட்டோம்னா மற்ற கும்பல்கள் எல்லாமே நமக்கு சர்வ சாதாரணமாக ஹேண்டில் பண்ணிடலாம். அப்போ இவனோட தினசரி கொள்கைகள் என்ன? காலையில ஃபஜ்ர்ல இருந்து இரவு உறங்க வரைக்கும் மனிதர்கள் பாவம் செய்யாத நேரம் என்று ஒன்று இருந்து சொன்னால் உறங்கக்கூடிய நேரம் மட்டும்தான் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அப்போ காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் இவனோட கொள்கைகள் என்ன? தொழுகையை விட்டு தடுப்பான். இந்த உலகத்தை அழகாக காட்டி தொழுகையை விட்டு தூரமாக்குவான். தூக்கத்தை கொடுத்து இன்பத்தை காண செய்வான். கொள்கையை விட்டு தடுப்பான். நம்ம குறிப்பா ஒரு கொள்கையில போயிட்டு இருப்போம், அந்த கொள்கையை விட்டு தூரமாக்குவான். தொழுகையை நிற்கும் போது திசை திருப்பான். தொழுகையை தான் வந்திருப்போம், தொழுகை இருக்கும்போது உலக சிந்தனைகள், வியாபார சிந்தனைகள், நண்பர்களுடைய சிந்தனைகள், மனைவிகளுடைய சிந்தனைகள், குடும்ப சிந்தனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படி எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று கொண்டு வந்து மண்டையில வச்சு நம்மளை வழி கெடுப்பான். அதுக்கு நம்ம செவி சாச்சிடக்கூடாது. உபதேசத்தை கேட்பதை விட்டு தடுப்பான். ஒருவருக்கே பகைமையை ஏற்படுத்துவான். இப்படின்னா 2 நபர்கள் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க பேசிட்டு இருக்கிறது பிசினஸ் ட்ரிக்ஸ் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக குசு குசுன்னு பேசுவாங்க, மெதுவாக பேசுவாங்க, நிதானமாக பேசுவாங்க. இந்த 3வது நபர் நம்மளை விட்டு போட்டு எதை பேசுறாங்க, நம்மளை பற்றி தான் பேசுறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு தீய எண்ணத்தை ஏற்படுத்துவான் உள்ளத்துல. அதான் சைத்தானோட பிரதான வேலை. தீய எண்ணங்களை ஏற்படுத்துவான். பாவ மன்னிப்பு பக்கம் பாவமானதின் பக்கம் அழைத்து செல்வான். என்ன பாவம் இருக்கோ அந்த அனாச்சாரத்தை நோக்கி தான் அழைத்து செல்வான். இதை இவனோட பண்புகள். ஹராமின் மூலம் இந்த உலகை அழகாக காண்பிப்பான். வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவான். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் நினைவை மறக்கடிக்க செய்வான். அல்லாஹ்வுடைய நினைவை மறக்கடிக்க செய்யறது என்னோட பிரதான வேலை. சோர்களே, இந்த உலகத்துல நம்ம என்ன வேணாலும் ஹலாலான முறையில் செஞ்சுக்கலாம், உணவு உண்டுக்கலாம், உடை உடுத்திக்கலாம், இன்பமா வாழ்ந்துக்கலாம், நண்பர்களோடு இருந்துக்கலாம், இதுக்கெல்லாம் தடை கிடையாது. இஸ்லாம் ஒருபோதும் ஜாலியாக இருக்கிறதுக்கு இந்த இஸ்லாம் தடையே கிடையாது. எப்ப தடைனா, தொழுகையை விட்டுட்டு நாம ஜாலியா இருந்தோம்னு சொல்லிச்சுன்னா அது ஹராம். தொழுகையை விட்டுட்டு நீங்க வியாபாரம் செஞ்சீங்கன்னா, நம்ம வியாபாரம் செஞ்சோம்னா அது ஹராம். தொழுகையை விட்டுட்டு குடும்பத்தோடு நேரத்தை செலவு செய்துவிட்டால் அது ஹராம். தொழுகையை விட்டு நண்பர்களோடு உலா சென்றால் அது ஹராம். தொழுகையை விட்டு உணவு உண்பது ஹராம். பசிக்கும் போது தேவையை நீ பூர்த்தி செஞ்சுக்கலாம், அதுக்கு ஹலால். அதுக்கு இஸ்லாம் தடை கிடையாது. ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, 12:55 லுகருக்கு வந்துட்டு இருக்காரு, 1 மணிக்கு இகாமத்து, கடுமையான பசி ஏற்படுது நோன்பு அல்லாத காலத்துல. அப்பொழுது அல்லாஹ்வே சொல்றான், சாப்பிட்டு நீங்க சொல்லுங்க, என்னை நினைக்கும் போது உங்களை இயற்கை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே பாதிக்கக்கூடாது. தூக்கம் வருதா, எவ்வளவு சலுகைகள் பாருங்க. தூக்கம் வருதா, இரவு ஃபுல்லா உறங்கலையா, தூங்கி எந்திரிச்சு சொல்லுங்க, சலுகைகள் இருக்கு. ஏன்னா தூக்கத்துல தக்பீர் கட்டி நின்னோம்னா நமக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்போ இது போன்று பல சலுகைகள் இருந்தும் நம்ம அதை உதாசீனப்படுத்தக்கூடிய நபர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நமது போட்டியாளர்னா இவன் தான், நம்மளுடைய போட்டியாளர் சைத்தான் தான். வீண் சந்தேகங்களை ஏற்படுத்துவான். ஒரு சம்பவம் பாருங்க, புகாரியிலே 3281வது வீண் சந்தேகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். சஃபியா பின்த் சுஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஈத்திகாஃப், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃப் இருக்காங்க. ஈத்திகாஃப் இருக்கக்கூடிய நிலையில அவங்களுடைய மனைவி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வர்றாங்க. அப்படி சந்திச்சு விட்டு உணவு, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு வெளியே வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழி அனுப்புறதுக்காக வர்றாங்க. வழி அனுப்புறதுக்கு வர்றாங்க. 2 அன்சாரி தோழர்கள் சாலையில் நடந்துடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரையும் அந்த பெண்மணியும் பார்த்தோன்னே வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் பார்க்கக்கூடாது, நம்ம அல்லாஹ்வின் தூதர் பெண்ணோடு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேக வேகமாக நடக்கிறாங்க. அப்படி வேக வேகமாக நடக்கூடிய வேலை அல்லாஹ்வின் தூதர் கூப்பிடுறாரு, அன்சாரி தோழர்களே, இவங்க யாரும் இல்லை, என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அன்சாரி தோழர் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், நாங்க உங்களை சந்தேகப்படுவோமா, நாங்க உங்களை சந்தேகப்படுமா? அல்லாஹ் சொல்றாரு, நீங்க என்ன சந்தேகப்பட மாட்டீங்க, ஆனா சைத்தான் இருக்கான் பாத்தீங்களா, ரொம்ப கொடூரமானவன், அவன் உள்ளத்துல
ஒரு விதமான எண்ணத்தை போட்டுருவானோன்னு சொல்லிட்டு நான் தான் வாண்டடா, நான் தான் உங்களை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினேன். அப்போ இந்த சைத்தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு அந்நிய பெண்ணோடு இருந்தா கூட தகாத உறவுகளை முடிச்சு போட்டு விடுவாங்க. அப்படியாப்பட்ட சதிகாரன் இந்த சைத்தான். அப்படியாப்பட்ட வலையில நம்ம சிக்காம இருக்கணும். அப்போ உண்மையாலுமே இந்த உலகத்துல நமது போட்டியாளர்கள் யாருன்னு எடுத்துக்கணும்னா, நமது போட்டியாளர் உதாரணத்துக்கு துணி கடை வச்சிருந்தோம்னா பக்கத்தாடி ஒரு துணி கடைக்காரர், அவர் தான் நம்ம போட்டியாளர். ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் வச்சிருந்தோம்னா பக்கத்தாடி ஒரு பெர்ஃப்யூம் ஷாப் வச்சிருப்பாரு, அவர் தான் நமது போட்டியாளர். அவர் கடைக்கு யாரும் போயிடக்கூடாது, நம்ம கடைக்கு தான் எல்லாம் வரணும். மொபைல் கடையாகட்டும், மெடிக்கல் ஆகட்டும், வாகனம் ஆகட்டும், வாடகை ஆகட்டும், எதா இருந்தாலும் நமது போட்டியாளர்கள் அப்படிதான் பார்க்குறோம். ஆனால் நமது போட்டியாளர் யாருன்னா இந்த சைத்தான் தான். இந்த சைத்தானை எப்படி முறியடிக்கணும்? அல்லாஹ் வந்து காலையிலே நமக்கு ரிஜுக்கு இறக்கிடுவான். இன்னைக்கு நீ இவ்வளோதான் சம்பாதிப்பேன், இன்னைக்கு நீ 1000 ரூபா தான் சம்பாதிப்பேன், இன்னைக்கு நீ 800 ரூபா தான் சம்பாதிப்பேன், இன்னைக்கு நீ 200 ரூபா தான் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து விதியில எழுதி வச்சிருப்பான். அதுக்கு மீறி 1 ரூபா முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. அப்போ அப்படியாப்பட்ட சுண்ண அதை மறந்து போட்டியாளர்களோடு போட்டி போட்டிருக்கோம் இந்த உலகத்துல. அப்போ இது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ நம்மளோட போட்டியாளங்கன்னா இவன் சைத்தான் தான். இந்த சைத்தானை எப்படி முறியடிக்கணும் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி தான் அதிகாலையில் நம்ம விழிக்கணும். இந்த சைத்தான் இன்னைக்கு இந்த சூழ்ச்சியெல்லாம் செய்வான் அப்படின்னு யூகம் கொண்டு அதனை முறியடித்து இருக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்போ மேலும் சைத்தான் அழுவானா, கோபப்படுவானா அப்படின்னு கேட்டா நிச்சயமா சைத்தான் அழுகிறான், கோபப்படுறான். எப்பன்னு கேட்டா, ஆதம் மகன் எப்பொழுதெல்லாம் சஜிதா செய்கிறானோ அப்பொழுது இந்த சைத்தான் அழுகிறான், கோபப்படுகிறான், புலம்புகிறான். அப்போ சொல்லுவான், நம்ம வந்து தொழுகை போற வரைக்கும் நம்மளை வழி எடுத்துக்கிட்டே இருப்பான். தொழுகை வந்து நம்ம சஜிதா செஞ்சனையுமே அழ ஆரம்பிச்சிருவான். என் நாசமே, ஆதமனுடைய மகனும் சஜிதா செஞ்சு வெற்றி பெற்று விட்டான், அல்லாஹ்வுடைய சபதம் போட்டு விட்டு நானும் தோல்வி அடைந்து விட்டேன், என்னை அல்லாஹ் அந்த நரகத்தில் போட்டு விடுவான் என்று நம்ம எப்பெல்லாம் அந்த பூமியில சஜிதா செய்யறோமோ அல்லாஹ்விற்கு அப்பெல்லாம் அவன் வெறுண்டு ஓடுகிறான், அழுகிறான், புலம்புகிறான். ஆக கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சைத்தான் வந்து மிக மிக மோசமானவன். எப்படி வழிகெடுக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் அவன் பிரதான செயல். அதனிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். செல்போன் இந்த முக்கியமான பார்த்தீங்கன்னா சைத்தானின் நவீன கால வழிகேடுன்னா செல்போன் தான். உதாரணத்துக்கு சொல்ல போன சொன்னா, ஒரு 4-5 வருடத்துக்கு முன்னாடி பிரபல ஜமாத்தில் இருந்த பொறுப்பாளர் அவர் வந்து அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்காரு. இப்போ பொறுப்பில் இல்லை. அப்படி கேம் விளையாண்டு இருக்கும்போது நாம் அவரை அழைக்கிறோம், வாங்க தொழுவு போலாம் வாங்க சொல்லி வச்சுட்டு, இல்லை இந்த கேம் முடிச்சுட்டு தான் வருவேன். சரி வாங்க, 5 நிமிஷம் ஆகுமா, 10 நிமிஷம் ஆகுமா, இன்னைக்கு 1/4 மணி நேரம் இருக்கு வாங்கன்னு சொல்கிறோம். இல்லை 1 மணி நேரம் ஆகும், இந்த வீடியோ கேமை முடிச்சுட்டு தான், அந்த பப்ஜின்னு நினைக்கிறேன் அந்த கேம் பேர், இந்த வீடியோ கேமை முடிச்சுட்டு தான் நான் வருவேன், நான் வெளியே வந்துட்டுனா என்னோட நண்பர்கள்லாம் தோத்து போயிடுவாங்க. அப்போ இந்த சைத்தான் அந்த தொழுகையை விட அவருக்கு அந்த வீடியோ கேம் தான் மோகம் ஜாஸ்தி. அப்போ இதுதான் இந்த சைத்தானுடைய செயல். ஒரு விஷயத்தை நம்மள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அதன் பக்கம் அங்கேயே உட்கார வச்சிருவான். நம்மளையா உட்கார வச்சுட்டு வழி எடுத்துருவான், தொழுகையே போயிடும். இஷாவுடைய தொழுகை 8 மணி என்றால் அந்த கேம் முடியறதுக்கு 9:30 மணி ஆகுமாமா. அது வரைக்கும் அவர் தொழாம கேம் விளையாண்டுதான் தொழுவாராமா. அதுக்குள்ளே மரணம் வந்து விட்டால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ இந்த சைத்தான்கிட்ட நாம பாதுகாப்பு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தூதன் சொல்றாரு, யாரு அல் பக்ராலே ஆயத்துல் குர்ஸை இரவு முழுதும் ஓதுகிறாரோ அவர்களுக்கு 2 மலக்குமார்களை அல்லாஹ் நியமிக்கிறான். உறக்கத்தின் போது காலையில வரைக்கும் அவர் எழுந்திருக்கிற வரைக்கும் அந்த மலக்குமார்கள் பாதுகாப்பாக அவங்கள உறங்க செய்யறாங்க, விழிக்க செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்லியிருக்காரு. அப்போ நமது பிரார்த்தனைகள் சைத்தானுக்கு எதிராக செய்து கொண்டே இருக்கணும். புகாரியிலே 3275 செய்தியாக பதிவுப்பட்ட செய்தி, ஆயத்துல் குர்ஸி யார் ஒருவர் ஓதி விட்டு உறங்குகிறாரோ அவர்கள் மலக்குமார்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அப்போ எந்த வேலை செய்யும் போதும், உறங்க போகும்போதும் சரி, விழித்திருக்கும் போதும் சரி, இன்னும் பிற வேலைகளை செய்யும் போதும் சரி, சைத்தானிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்கணும். ஒருபோதும் இறை நம்பிக்கையாளர்களை சைத்தான் வழியெடுக்கவே முடியாது என்று சைத்தானே ஒப்புக்கொண்டுள்ளான். அப்போ அல் குர்ஆன்ல அதுக்கு வசனமே இருக்கு, 15வது அத்தியாயத்துல 39 மற்றும் 40வது வசனத்துல. அப்போ இதனை கருத்தில் கொண்டு இந்த சைத்தானில் வரக்கூடிய காலங்களில் நாம் எப்படி அவனை முறியடிக்க வேண்டும், அவனுடைய சூழ்ச்சிகளை எப்படி முறியடிக்க வேண்டும் என்று நாம் அதில் கொண்டு வரக்கூடிய மாதங்களில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவர்களாக, அல்லாஹ்வுடைய தூதர்களை கட்டுப்பட்டவர்களாக, இந்த தொழுகைகளை சரியான முறையில் பேணக்கூடிய நபர்களாக எல்லாம் வல்ல ரஹ்மான் உங்களை என்னையும் ஆக்கியருளும் என்று கூறி இந்த முதலாம் முறையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. இணையத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதலாவது உரையிலே சைத்தானின் சூழ்ச்சிகளை பற்றி பார்த்தோம். அவனுடைய வேலைப்பாடுகள் என்ன, அதை நாம் எப்படி முறியடிக்க வேண்டும் என்று கேட்டால் தொழுகையை தவிர அதற்கு வேறு வழிகளே இல்லை. சைத்தானை ஆள வைக்கணும் என்று சொன்னா தொழணும், சைத்தானை புலம்ப வைக்கணும்னு சொன்னா தொழணும், சைத்தானை நாம வழி எடுக்க வைக்க சொன்னா நாம தொழணும். அப்போ இப்படி பல்வேறு கட்டளைகள் அல்லாவும் அல்லாவின் தூதரும் நம்ம பிடிச்சுட்டு இருக்காங்க. அதனை பற்றி பிடித்து கொண்டவர்களாக வாழ வேண்டும். சவால் மாதம் வந்துவிட்டது. இன்று இரவோடு சவால் மாதம் தொடங்கிவிட்டால் தொழுகைக்கு சொற்பமான நபர்கள் தான் கடந்த ஆண்டு வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாடி இந்த வாரம் ரமலான்ல ஒரு கண் குளிர்ச்சி என்னன்னா நிறைய நபர்கள் தொழுகையின் பக்கம் வந்திருக்காங்க, வெளியில இருந்தெல்லாம் வந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அது இந்த நிர்வாகத்தோட வெற்றி. அது மட்டும் இல்லாம நம்ம மேலும் நம்மளுடைய தாவா பணியை வீரியமாக்கணும், அழைப்பு பணியை வீரியமாக்கணும். இன்னும் யாரெல்லாம் தொழுகாமல், நோன்பை பற்றி தெரியாமல், இஸ்லாம்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்களோ அவங்களும் நம்மளோட தாவாவை கொண்டு எத்தி வைக்கணும். அப்போ தொழுகை, அமல்கள், நோன்பு இது போன்ற பல விஷயங்களை நம்ம கரெக்டான முறையில் செஞ்சுருக்கோம். இப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு வைப்பார். இப்போ அது போன்ற சிரமத்தை எல்லாம் நமக்கு தரல. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத் கட்டாயம் தொழுதே ஆகணும், நமக்கு அந்த கட்டாயம் இல்லை. அது போன்ற சிரமத்தை அல்லாஹ் தரல, இலவத்தை தந்திருக்கான். அப்போ இந்த தொழுகை மறுமையில நமக்கு எப்படி உதவுதுன்னு பாருங்க. ஒரு சின்ன சம்பவம். அப்போ மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுவோம்னா அந்த சூரியனை நமக்கு தலைக்கு மேலே கொண்டு வந்து வச்சிருவோம். அப்படி தலைக்கு மேலே கொண்டு வந்து வைக்கும்போது கடுமையான வெயில்ல அந்த சூரியன் நம்ம தலையை சுத்தி எரிக்கும், கடுமையான தாகம் ஏற்படும். அப்படி கடுமையான தாகம் ஏற்படும் போது தண்ணீர்னு சொல்லிட்டு மக்கள்லாம் கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது அல்லாஹ் கட்டளையிடுவான், ரசூலுல்லாஹ் சொல்லுவான், ரசூலே இங்க வாங்க, இந்த நபர் தொழுகையாளிகளுக்கு மட்டும் இந்த நீரை கொடுங்கள், தொழுகையாளிக்கு மட்டும் இந்த பானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கட்டளையிடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் தொழுகையாளிக்கு மட்டும்தான் அந்த பானத்தை கொடுப்பாங்க. மற்ற எல்லாருமே அந்த சூரியனுக்கு கீழே வெந்து போகக்கூடிய மனிதராக, வேர்த்து போகக்கூடிய மனிதராக, சுட்டரிக்கும் சூரியனுக்கு கீழே இருக்கக்கூடிய மனிதர்களாக தான் இருப்போம். அப்போ அந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பு வேணும்னா நாம் என்ன பண்ணணும்னா தொழுகை வரணும். தொழுகை இல்லை என்று சொன்னால் மறுமையில இந்த தொழுகை தான் இந்த சோனத்தினுடைய திறவுகோல். இந்த தொழுகை இல்லை என்று சொன்னால் மறுமையில முதல் கேள்வியிலே ஃபெயில் ஆகிடும். ஒரு இன்டர்வியூ போறோம், உன்னுடைய பெயர் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. என் பேர் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னால் அவன் எவ்வளோ ஒரு முட்டாளாக இருப்பான், எவ்வளோ அவன் முட்டாளாக பார்ப்பான். அப்போ அது மாதிரி தான் நம்ம போயிட்டு அல்லாஹ் ஒரு கட்டளை போட்டான் தொழுகுங்கன்னு. அப்போ நான் தொழுகவே இல்லைன்னு சொன்னால் அப்போ நம்ம எவ்வளோ ஒரு முட்டாள். தொழிலின்னா சகர் என்ற நரகத்தை அல்லாஹ் தயார் செஞ்சிருக்கான் இந்த தொழாதவர்களுக்கு. அப்போ வரக்கூடிய சவால் மாதத்திலையும் இந்த தொழுகை நம்ம பேணி நடக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். அப்போ இந்த சூரியன் தண்ணீர் கொடுப்பாங்க தொழுகையாளிக்கு மட்டும். அவர் எப்படி இந்த தொழுகையாளி மகசூர்ல கோடி மில்லியன் மக்கள் நிற்பாங்க, அது எப்படி இவர் தொழுகையாளிகளுக்கு மட்டும் இந்த பானத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். தொழுதவர்கள் அடையாளம் நம்ம ஒழுவு செஞ்சுட்டு உள்ள வரோம் பார்த்தீங்களா, இந்த தண்ணீர் எங்கெல்லாம் படுதோ அந்த இடம் மட்டும் கடுமையாக மிகப்பெரிய பிரகாசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காட்டப்படும். எப்படி அந்த ஒழுவு செஞ்சுட்டு உள்ள வரோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு பக்கத்துக்கும் நம்ம அந்த தண்ணீர் கையில படுது, காலில் படுது, முகத்தில் படுது, மசூல் செய்கிறோம், தலையில் படுது, காதில் படுது, மூக்கில் படுது. இப்படி எங்கெல்லாம் அந்த ஒழுவுடைய தண்ணீர் படுதோ அந்த இடமெல்லாம் பிரகாசமாக காட்சியளிக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கு. அதனை கண்டுபிடித்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மட்டும் பானம் வழங்குவார். பானம் வழங்கும் மட்டும் இல்லாமல் ஒரு நிகரம் மட்டும் தான் கொடுப்பார். அந்த பானத்தை ஒரு நிகர அளவுக்கு குடித்தாலே போதும், தாக அடங்கிடும். ஒரு முடக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிகர அளவுக்கு குடித்தாலே தாக அடங்கி அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கையை பிடித்து கொண்டு நமக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வார். அப்போ இந்த தொழுகையில ஏராளமான நன்மைகள் இருக்கு. அதனை கருத்தில் கொண்டு வரக்கூடிய மாதங்களிலும் தொழுகையாளியாக ஆக வேண்டும் என்று கூறி எனது இந்த ஜும்மா வரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.